கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோயின் விடுதலை வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிற இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவர் உயர்த்த போகிறோம். இந்த நாமம் உயரட்டும், மேன்மை அடையட்டும், பாடுவேன் அல்லேலூயா என்று சொல்லி எல்லாரும் உள்ள நாளத்தில் எங்களோடு சேர்ந்து பாடி நம் கர்த்தரை ஆராதிப்போமா? அல்லேலூயா, நன்றி அப்பா. ஆமே, அவருடைய நாமம் மேலான நாமம், உயர்ந்த நாமம், எல்லா நாமத்துக்கு ஊட்டு முறையுடமான ஆண்டவரை உயர்த்துகிறோம். ஓ தேங்க்யூ, நன்றி அப்பா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் அப்படி நாமத்தை உயர்த்தும் போது சேதங்கள் அணுகாதபடி அவர் பாதுகாக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே நான் அவனை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். நன்றி அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை தப்புவிக்கிறவர், உம்மை சேவிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே உயர்ந்த அடைக்கலம். சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது தீமைகள் அணுகிடாதே. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா சொல்வோம். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா, தேவ பிரசன்னத்தை நிறைந்து ஹல்லேலூயா அந்த உன்னத ஆண்டவரை உயர்த்துகிறோம். நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தர், நீர் மாட்சிமை நிறைந்தவர், நீர் மகிமைக்கு பாத்திரரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை நல்லவன், எத்தனை வல்லவன். எங்களை தீச்சூளையிலும் அக்கினியிலும் சிங்க கெபியிலும் எங்களை தப்புவிக்க வல்ல தெய்வமே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க எத்தனை நல்லவன், நீங்க அற்புதங்களை செய்கிறவன், உம்மை ஆராதிக்கிற, உம்மை தேடுகிற, உம்மை சேவிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க இறக்க செய்ய வல்லவர், இறக்க செய்ய வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனுஷன் தேடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது அவர்களை கத்த நீங்க உயர்த்தி அழகு பார்த்திருக்கிறீங்கப்பா. அன்றுமே ஆராதித்த பொழுது சிறையிருப்பு மாறி இருக்கிறது. உம்முடைய நாமத்தை உயர்த்தின பொழுது எரிகோவின் தடை மாறினது. உம்முடைய நாமத்தை உயர்த்தினவர்களுக்கு எல்லா அக்கினி சூளையிலும் அப்பா உம் நாமத்தை மகிமைப்படுத்தினவர்களுக்கு, உமக்காக வைராக்கியமா நின்றவர்களுக்கு எல்லா ஆண்டவரே தீமைகளிலும் கர்த்தர் நன்மையாய் கர்த்தர் மாற்றினீரே. அதே போல உம்மை ஆராதிக்கிற எங்க ஜனங்களையா இந்த காலை நேரத்தை எங்களோடு ஆராதிக்கிறவர்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுகிரகத்தை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில்
உங்களோடு நான் ஆண்டோடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தும் பொழுது அந்த ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, அந்த நாளில் ஒரு வேத பகுதி நம்ம வாசிக்கலாம். அந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த செய்திக்கு நேராக நம்ம கடந்து போவோம். யோபின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை அடங்கி சேவித்தால் நாட்கள் நன்மையாகவும் வருஷங்கள் செல்வ வாழ்வாக போக்குவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை சேவிக்கும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை பின்பற்றும் பொழுது உங்கள் நாட்கள் நன்மை. இன்றைக்கு நம்ம வேதத்தில் ஒரு மனுஷரை நம்ம தியானிக்க போகிறோம். தானியேல் எழுதின புஸ்தகம், எல்லாரும் வேத நாமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். வசனம் சொல்லுகிறது, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த 3 வாலிபர்களும் கர்த்தரையே சேவித்தார்கள். அந்நிய தேவனை சேவிக்காமல் கர்த்தரையே நம்பி ராஜாவினுடைய கட்டளைகளை கூட அவர்கள் தள்ளிவிட்டு தங்கள் சரீரத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தபடியினாலே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை விடுவித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 3 வாலிபர்களும் கர்த்தரை சேவித்தார்கள். அந்நிய தெய்வத்தை அவர்கள் ஆராதிக்கவில்லை. கர்த்தரை ஆராதித்து கர்த்தரையே நம்பி ராஜாவினுடைய கட்டளையை கூட அவர்கள் மீறினார்களா? நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், அது ஆண்டவருக்கான வாழ்க்கை என்று சொல்லி ஒரு வைராக்கியம். பாடல் எல்லாம் பாடுவேன், நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் மரித்தாலும் உம்மோடு தான், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காகன்னு சொல்லி பாடலை பாடுவோம். நம்ம அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுக்கும்போம். ஏன் புது வருஷத்தில் சில தீர்மானங்களை கூட நம்ம எடுப்போம். நம்ம 1ஆம் தேதி தீர்மானம் எடுப்போம், உடன்படிக்கை பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் என்ன செய்வேன்? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன், அதிகாலையில் ஜெபம் பண்ணுவேன், காலையில் வேதம் வாசிப்பேன், நான் அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லுவேன், நான் இப்படி இருக்க மாட்டேன், இந்த பாவத்தை விட்டு நான் விலகிடுவேன், நீ சினிமா பார்க்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன், இப்படியெல்லாம் அநேக தீர்மானங்களை நம்ம எடுக்கிறோம். ஆனால் இங்கே இந்த 3 வாலிபர்கள் யார் அதிகமாக சேவிக்கிறாங்க? கர்த்தரை சேவித்து ராஜாவுடைய கட்டளையே அவர்கள் தள்ளினார்களா? பாருங்க, தாங்கள் எடுத்த தீர்மானத்தில் நிலைத்து நின்றதான இந்த 3 வாலிபர்கள், இவர்கள் கர்த்தரையே சேவித்து, இந்த உலகத்தை எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம், கர்த்தர் மாத்திரம் போதுன்னு சொல்லி இந்த 3 வாலிபர்களும் கர்த்தரை சேவித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இவர்கள் கர்த்தரை சேவித்து ராஜாவுடைய கட்டளைகளை தள்ளிடும்படினாலே கர்த்தர் என்ன செய்தாரா? இவர்களை தப்புவிப்பதற்கு தம்முடைய தூதர்களை அனுப்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு கர்த்தரை நீங்க சேவிக்கும் பொழுது, நான் ஆண்டவருக்காக நான் வைராக்கியம் பாராட்டுறேன் பாஸ்டர், நான் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுறேன் பிரதர். இன்னைக்கு கர்த்தருக்காக நீங்க வைராக்கியம் பாராட்டும் பொழுது, கர்த்தரை மாத்திரம் தேடும் பொழுது, கர்த்தரை மாத்திரம் நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, அந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு தூதனை அனுப்பி உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, சில நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் வேதம் இப்படி சொல்லுகிறது, நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதோ உனக்கு முன்னே ஒரு தூதனை அனுப்புகிறேன். உங்களை ஆயத்தம் பண்ண ஸ்தானத்தில் ஆண்டவர் கொண்டு போகணுமா? இந்த புது வருஷத்தில் தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தரை மாத்திரம் சேவிங்க, கர்த்தரை மாத்திரம் பின்பற்றுங்க, வைராக்கியம் பாராட்டுங்க. ஆண்டவருக்காக வைராக்கியம், உலக வைராக்கியம் வேண்டாங்க, மனுஷனுக்கான வைராக்கியம் வேண்டாம், ஏன் சபை வைராக்கியம் கூட இருக்கக்கூடாது. கர்த்தருடைய காரியத்தில் வைராக்கியம் பாருங்க. எனக்கு எது நடந்தாலும் இயேசுதாயா, அவருடைய அபிஷேகத்தை குறித்து வைராக்கியம் பாராட்டுங்க, சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டுங்க, தேவனுடைய பிரமாணத்துக்காக கற்பனைகளுக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டுங்க, ஊழியத்து நிமித்தமாக வைராக்கியம் பாராட்டுங்க. எதுல வைராக்கியம் இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு அனைவரும் ஜாதியில வைராக்கியம் இருக்கும், இனத்துல வைராக்கியம் இருக்கும், சபை வைராக்கியம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் எந்த வைராக்கியத்தை எதிர்பார்க்க தெரியுமா? தேவனுடைய காரியத்தில் நீங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும், கர்த்தரை தேடுற காரியத்தில் வைராக்கியம் இருக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற காரியத்தில் வைராக்கியம் இருக்கணும். கர்த்தர் இடத்துல எதிர்பார்க்க என்ன தெரியுமாங்க? தேவனுக்கு முன்பாக நீங்கள் வைராக்கியம் உள்ள அந்த 3 வாலிபர்களை போல இருந்தீங்கன்னா உங்களுக்கான தூதனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார்.
எதுக்கு தெரியுமா? இந்த யாத்ராம புஸ்தகத்தில் தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாமா? யாத்ராமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 20வது வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இதோ ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இந்த 3 வாலிபர்கள் ஆண்டவருக்கு முன்பாக வைராக்கியம் பாராட்டி ஆண்டவரை சேவித்தார்கள். ஆண்டவரை விட்டு விலகல. கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தாங்க. கர்த்தரையே பின்பற்றினார்கள். கர்த்தருக்கு முன்பாக சாட்சியா இருந்தாங்க. கர்த்தருக்கு முன்பாக தன்னையே ஜீவ பலியாய் இது 3 வாலிபர்கள் ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ ஒப்பு கொடுத்தபடினாலே அவர்களுக்கு தேவன் தப்புவிப்பதற்கு, அவர்களை விடுவிப்பதற்கு தூதனை அனுப்பினார். இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. நீ ஆண்டவரை தேடணும், முதல் பங்கை முதல் கனி நீ கர்த்தருக்கு கொடுக்கணும். நீ அவரை சேவித்தனா உன்னை என்ன செய்வாரு? கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. உன் தேசத்துல நன்மை இருக்கும், மலடி இருப்பதில்லை, வியாதியை உன்னிலிருந்து நான் விளக்குவேன், நீ கர்த்தரை சேவிக்கும் பொழுது நீ விருத்தி அடைவே என்று சொல்லி அநேக வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்கு முன்பாக கர்த்தர் சொல்றாரு, வழியில உன்னை காக்கிறதற்கும் ஆயத்தமான ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ உனக்கு முன்னே ஒரு தூதனை அனுப்புறேன். யாருக்கு அனுப்புவாரு? ஆண்டவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு அவரையே சேவிக்கிறேன். அந்நிய தேவர்களை விட்டு, அந்நிய வழிபாடு, அந்நிய ஆராதனை விட்டு கர்த்தரை சேவிக்கிறவர்களுக்கு வழியில் உங்களை காக்கிறதுக்கு தூதனை அனுப்புவார். உங்களுக்கான ஒரு ஆயத்தமான ஸ்தானம் இருக்குதுங்க. 2025 உங்களை அந்த ஸ்தானத்துக்கு நேராக கொண்டு போவார். காக்கிறதற்கு ஒரு தூதனை அனுப்புவார். இன்னைக்கு தேசத்தில் எத்தனையோ அழிவை குறித்து நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருக்கிறோம். நேற்று நியூஸில் பார்க்கும்போது ஆஸ்திரேலியா தேசத்தில் 1,00,000 குடும்பம் அந்த மழையினால மின்சாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்படி அமெரிக்க தேசத்தில் அந்த தீ விபத்தினால அநேக வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை வழியில காக்கிறதற்கு ஆயத்தமான ஸ்தானத்தில் உன்னை காத்து கொண்டு போய் நிறுத்துவாருங்க. பாதுகாக்கிற தெய்வம். நீங்க கர்த்தரை சேவிக்கும் பொழுது உலகத்தினுடைய அக்கினியோ, உலகத்தினுடைய தீமையோ, உலகத்தினுடைய ஆபத்துகளோ உங்களை மேற்கொள்ள முடியாது. உலகத்தினுடைய அக்கினி உங்களை சேதப்படுத்த முடியாது. உலகத்தினுடைய சிங்கங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்க ஆண்டவருக்காக நீங்க வைராக்கியம் பாராட்டினீங்கன்னா, ஒரு நியூஸை நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. அந்த அமெரிக்க தேசத்தில் கடவுள் யார், கடவுள் எப்படி இருக்கிறாரு, அவரை குறித்ததான ஒரு பெரிய ஒரு விமர்சனம் எழுந்த அடுத்த நாளே இந்த சம்பவம் நடந்திருக்கும். அதில் ஒரு ஃபோட்டோ நான் பார்த்தேன், அந்த ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கவனித்தேன். எல்லா வீடு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசுவை தேடின, ஆராதித்த ஒரு குடும்பத்தினுடைய காம்பவுண்டு வரைக்குமே கர்த்தருடைய பாதுகாவல் இருந்தது. அந்த வீடு தீக்கிரையாக்கப்படலை. அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எல்லா வீடு என்ன செஞ்சிருச்சு? தீப்பிடிச்சு எரிஞ்சு கருகி சாம்பலாக இருக்குது. ஆனால் ஒரு வீடு மாத்திரம் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கு. அவரை குறித்து ஒரு பேட்டி எடுத்திருப்பாங்க, இயேசு பாதுகாத்தார் என்று சொல்லி. அந்த ஒரு சாட்சியை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அதுதாங்க. எல்லாரும் அக்கினியில் தூக்கி போட்டவங்களாம் எரிஞ்சு போனாங்க. ஆனால் கர்த்தரை சேவித்த அவர்கள் காக்கப்பட்டார்கள். நீங்கள் கர்த்தரை சேவித்தீங்கன்னா கர்த்தர் உங்களை காப்பார். உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின ஸ்தானம் இருக்கிறது. உங்களுக்கான அடையாளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்கள் கர்த்தரை சேவித்தால் உங்களை தப்புவிப்பதற்கு தூதனை அனுப்புவார், உங்களை விடுவிப்பதற்கு தூதனை அனுப்புவார். உங்களுக்கு முன்குறிக்கப்பட்ட உயர்வுக்கு நேராக, ஸ்தானத்துக்கு நேராக, ஆசீர்வாதங்களுக்கு நேராக, கிருபைகளுக்கு நேராக உங்களை கொண்டு போய் சேர்க்க ஒரு தூதனை அனுப்புவார். அந்த தூதன் உங்களை எப்படி கொண்டு போவாரா? உங்களை பாதுகாத்து, தாங்கி, ஏந்தி, சுமந்து, தப்புவித்து நடத்துவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் கர்த்தரை சேவித்தார்கள். கர்த்தரை சேவித்த அவர்களுக்கு அவர்களை காக்கும்படியாக தூதனை அனுப்பினார். அவர்கள் தூதனை அனுப்பி தப்புவித்தார். இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும், அப்பா, எவ்வளவு ஆபத்துகள் வந்தாலும், எத்தனை தீமைகள் வந்தாலும், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன வசனத்தின்படி
கர்த்தர் அற்புதம் செய்வீராக. ஓ ரபா பக்கபல ரபா பாபா, ஓ ரபல ரகனல ரபா பாபா. கர்த்தரை சேவிக்கிற ஒவ்வொருவருக்குள்ள அந்த அற்புதத்தின் வல்லம் இறங்கட்டும். அந்த அற்புதத்தின் கரை இறங்குவதாக. சிங்க கெபியிலோ தீச்சூளை நடுவில் கர்த்தர் தப்புவித்து நீங்க ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துல, நீங்க ஆயத்தம் பண்ணின இடத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பீராக. உம்மை சேவிக்கிறவர்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போனதில்லப்பா. கர்த்தரை தேடுறவங்க முகம் ஒரு நாள் வெக்கப்பட்டு போனதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் இங்கே கட்டளையிடும்படியாய் நான் சொல்லிக்கிறேனியா. வார்த்தையை கேட்ட என் ஜனங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுங்க. உம்மை சேவிக்கிறாங்கப்பா, உம்மை தேடுறாங்க, உம்மை பின்பற்றுகிறார்கள். இவருக்கான தூதர்களை நீங்க வச்சிருக்கிறீங்க. நீங்க கொண்டு போங்கப்பா. தப்புவிக்க ஒரு தூதன், பாதுகாக்கிறதுக்கு ஒரு தூதன், ஸ்தானத்துல உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பதற்கு ஒரு தூதனை வச்சிருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய தூதர்கள் இறங்கி, பணிவிடை ஆவி இறங்கி அற்புதம் நடக்கட்டும். தீர்மானம் எடுத்திருக்கிற, உடன்படிக்கை பண்ணி இருக்கிற, வைராக்கியமாய் வாழ நினைத்த இவர்கள் கர்த்தரை சேவித்து கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மைகளையும் கர்த்தரை சேவிக்கும் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இவள் அடங்கி கர்த்தரை சேவித்தாள். நாட்கள் நன்மை, வருஷம் செல்வ வாழ்வாயிருக்கு சொன்னீங்கப்பா. அந்த செல்வ வாழ்வை இவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.